SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். பெரும்பான்மையின்றி தவிக்கும் கட்சிகள், தடுமாறும் தலைநகரம். தோற்கடிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயல்பட மாட்டோம், தேசிய மக்கள் சக்தி தெரிவிப்பு. கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவை கைப்பற்றியது இலங்கை தமிழரசு கட்சி. வவுனியா மாநகர சபை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வசம். கொழும்பு மேயர் பதவி எங்களுக்கே சொல்கிறார் ரஞ்சித். அதிக விலையில் உயிர் காக்கும் மருந்துகள். மருத்துவமனையில் தொடரும் பற்றாக்குறை. மஹிந்த ராஜபக்ச வாக்களிக்க செல்லாத காரணம் வெளியாகியது. கெஹலிய ரம்புக்வெல்ல கைது. பிரசன்ன ரணவீரவுக்கு விளக்கமறியல். அடுத்த பாப்பிரசர் யார்? வத்திக்கானில் ஆரம்பமான ரகசிய மாநாடு. தொடர்வன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் உத்தியோகபூர்வ முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் அனைவராலும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கொழும்பு மாநகர சபையின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதில் பலத்த போட்டி நிலவி வருகிறது. கொழும்பு மாநகர சபையின் பெரும்பான்மையை எதிர்க்கட்சிகள் கைப்பற்றியுள்ளன. 117 உறுப்பினர்களை கொண்ட கொழும்பு மாநகர சபையில் 48 உறுப்பினர்களை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் பெரும்பான்மைக்கு தேவையான 69 உறுப்பினர்களை பெற்றுள்ளன. எவ்வாறாயினும் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி 29 உறுப்பினர்களை வென்றுள்ளதோடு ஆட்சி அமைப்பதற்காக இனிய கட்சிகளின் உதவியை நாட வேண்டியுள்ளது. அதேபோன்று 48 உறுப்பினர்களை கொண்டுள்ள தேசிய மக்கள் சக்திக்கும் கொழும்பு மாநகர சபையின் ஆட்சியை கைப்பற்ற ஏனைய கட்சிகளின் ஒத்துழைப்பு அவசியமாக உள்ளது. எனவே தற்போது பெரிதும் பேசுபொருளாக உள்ள கொழும்பு மாநகர சபையின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றப் போகும் கூட்டணி எதுவென்பதை அறிய அனைவரும் ஆர்வத்துடன் உள்ளனர். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு ஊழல் இல்லாத தேசிய சீர்திருத்த திட்டத்தை தொடர ஒரு ஆணை வழங்கப்பட்டுள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா தெரிவித்தார். தனியொரு கட்சியாக NPP தெளிவான மற்றும் முன்னணி வெற்றியை பெற்றுள்ளது. இது சிறப்பு வாய்ந்தது என்றும் அவர் கூறினார். அதிகாரங்களை நிறுவுவதற்கு சுயாதீன குழுக்களுடன் இணைந்து செயல்பட NPP தயாராக உள்ளது. ஆனால் வாக்காளர்களால் நிராகரிக்கப்பட்ட பிற அரசியல் கட்சிகளுடன் கூட்டணி அமைக்காது என்று அவர் கூறினார். முன்னணி கட்சியாக எங்களுக்கு ஆட்சி செய்ய உரிமை உண்டு என்றும் அவர் மேலும் கூறினார். 2025 உள்ளூராட்சி தேர்தலில் கட்சி பெற்ற வெற்றிகளை குறிப்பிட்டு பொதுமக்கள் NPP மீதான நம்பிக்கையை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளனர் என்றார். 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் பொதுஜன பெரமுன வாக்குகளில் ஆதிக்கம் செலுத்தியதை விட 2025ஆம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலில் NPP அதிக வாக்குகளை பெற்றது என்றும் அவர் கூறினார். நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபையில் வவுனியா மாநகர சபையை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கைப்பற்றியுள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தலில் வவுனியா மாவட்டத்துக்கான அனைத்து முடிவுகளும் வெளியாகியுள்ளன. அதன்படி வவுனியா மாநகர சபையை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும், வவுனியா வடக்கு பிரதேச சபையை தேசிய மக்கள் சக்தியும், வெண்கல செட்டிக்குளம் பிரதேச சபையை ஐக்கிய மக்கள் சக்தியும், வவுனியா தெற்கு பிரதேச சபையை தேசிய மக்கள் சக்தியும், வவுனியா தெற்கு பிரதேச சபையை தேசிய மக்கள் சக்தியும் கைப்பற்றியுள்ளன. இதேவேளை நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மன்னார் மாவட்டத்துக்கான அனைத்து முடிவுகளும் வெளியாகியுள்ளன. இதற்கமைய மன்னார் பிரதேச சபையை ஐக்கிய மக்கள் சக்தியும், மன்னார் நகர சபையை இலங்கை தமிழரசு கட்சியும், நானாட்டாம் பிரதேச சபையை தேசிய மக்கள் சக்தியும், முசலி பிரதேச சபையை ஐக்கிய மக்கள் சக்தியும், மாந்தி மேற்கு பிரதேச சபையை இலங்கை தமிழரசு கட்சியும் கைப்பற்றியுள்ளன. அத்தோடு முல்லைத்தீவு மாவட்டத்துக்கான மாந்தி கிழக்கு பிரதேச சபை, துணுக்காய் பிரதேச சபை, புதுக்குடியிருப்பு பிரதேச சபை மற்றும் கரைத்துறைப்பற்று பிரதேச சபை உள்ளிட்ட 4 பிரதேச சபைகளையும் இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்துக்கான பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை, கரைச்சி பிரதேச சபை மற்றும் பூனகிரி பிரதேச சபை உள்ளிட்ட 3 பிரதேச சபைகளையும் இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியுள்ளது. கொழும்பு மாநகர சபையில் புதிய நிர்வாகத்தை ஐக்கிய மக்கள் சக்தி மற்ற கட்சிகளுடன் இணைந்து அமைக்கும். அதே நேரத்தில் புதிய மேயர் எங்கள் கட்சியை சேர்ந்தவராகவே இருப்பார் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்தார். இன்றைய தினம் எதில்கோட்டையில் அமைந்துள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை காரியாலயத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார். பெரும்பான்மையை பெறாத பிற உள்ளாட்சி மன்றங்களிலும் மற்ற எதிர்க்கட்சிகளுடன் இணைந்து பணியாற்ற தனது கட்சி தயாராக இருப்பதாக அவர் கூறினார். நாட்டில் மருந்து பொருட்களின் பற்றாக்குறை தொடர்ந்து வருவதால் மருத்துவமனை இயக்குநர்கள் உள்ளூர் மருந்தகங்களிலிருந்து மருந்துகளை வாங்க வேண்டியுள்ளதாகவும், அங்கு சில மருந்துகளின் விலைகள் வழக்கமான விலையை விட பல மடங்கு அதிகமாக உள்ளன என்றும் மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகள் நிபுணர்கள் மருத்துவர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் பற்றாக்குறையாக உள்ள மருந்துகளை மருந்தகங்களிலிருந்து வாங்குமாறு சுகாதார அமைச்சகம் மருத்துவமனை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்துள்ள மருத்துவர்கள் சங்கம்
தலைவர் டாக்டர் சமல் சஞ்சீவா சில மருந்துகள் உள்ளூர் மருந்தகங்களில் இருந்து வழக்கமான விலையை விட அதிக விலையில் வாங்கப்படுவதாக கூறினார். சுகாதார அமைச்சின் மருத்துவ விநியோக பிரிவு, தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணையம் மற்றும் பிரதேச மருந்து கழகம் உள்ளிட்ட தொடர்புடைய நிறுவனங்களின் மோசமான செயல்பாட்டினால் மருந்துகளின் தொடர்ச்சியான பற்றாக்குறை ஏற்படுகிறது. முந்தைய அரசாங்கத்தின் போது பல்வேறு முறைகேடுகள் காரணமாக மருந்து கொள்முதல் முறை சரிந்தது. இருப்பினும் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஆகியும் ஒரு பயனுள்ள முறையை அறிமுகப்படுத்த தவறிவிட்டது என குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பில் அண்மையில் சுகாதார துணை அமைச்சர் டாக்டர் ஹான்சகா விஜயமணி கூறியதாவது: மருத்துவமனைகளுக்கு ஏற்கனவே நிதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றின் இயக்குநர்கள் பற்றாக்குறையாக இருக்கும் மருந்துகளை நேரடியாக வாங்க அனுமதிக்கப்படுவதாகவும் கூறினார். இருப்பினும் சில நிறுவனங்களில் சில நிர்வாக தாமதங்கள் சரியான நேரத்தில் கொள்முதல் செய்வதை தடுத்ததாகவும் அவர் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சுகயீனம் காரணமாக உள்ளூராட்சி சபை தேர்தலில் வாக்களிப்பதற்கு செல்லவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்று நடைபெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் வாக்களிக்கவில்லை என தகவல்கள் பரவிய வண்ணம் இருந்தது. இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சுகயீனம் காரணமாக உள்ளூராட்சி சபை தேர்தலில் வாக்களிப்பதற்கு செல்லவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்சவின் மனைவி மாத்திரமே மெதமுல DA ராஜபக்ச மகா வித்தியாலயத்தில் தனது வாக்கினை பதிவு செய்திருந்தார். மஹிந்த ராஜபக்ச சுகயீனம் காரணமாக அண்மையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற நிலையில் வைத்திய ஆலோசனைகளின்படி தனது வீட்டில் ஓய்வெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை உள்ளூராட்சி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதிகள் கோட்டாபய ராஜபக்ச மற்றும் மைத்ரிபால சிறிசேன ஆகியோரும் வாக்களித்திருக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று அவர் வாக்குமூலம் அளிக்க ஆணைக்குழுவில் முன்னிலையான போதே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் கெஹலிய கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீரவை எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மகர நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போலி ஆவணங்களை தயாரித்து கிரிபத்கொடி பிரதேசத்தில் உள்ள அரச காணி ஒன்றை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் அவர் இன்று மகர நீதவான் நீதிமன்றில் சரணடைந்த நிலையிலேயே நீதவான் மேற்படி உத்தரவை பிறப்பித்துள்ளார். உலகச் செய்திகள். புதிய பாப்பரசரை தீர்மானிக்க வாக்களிக்கும் 133 கர்தினால்களும் ரோமை அடைந்துவிட்டதாக வத்திக்கான் அறிவித்துள்ளது. அதற்கமைய புதிய பரிசுத்த பாப்பரசரை தெரிவு செய்வதற்கான இரகசிய மாநாடு சிறிது நேரத்துக்கு முன்னதாக அதிகாரப்பூர்வமாக ஆரம்பமாக உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பல நூற்றாண்டுகளாக கத்தோலிக்க திருச்சபை தலைவர் லத்தீன் மொழியில் சாவியுடன் என்று பொருள்படும் ஹான்க்ளேவ் என்று அழைக்கப்படும் மிகவும் இரகசியமான கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். இதேவேளை இந்த முக்கிய நிகழ்வை முன்னிட்டு செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கம் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெரும்பான்மையின்றி தவிக்கும் கட்சிகள், தடுமாறும் தலைநகரம். தோற்கடிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயல்பட மாட்டோம், தேசிய மக்கள் சக்தி தெரிவிப்பு. கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவை கைப்பற்றியது இலங்கை தமிழரசு கட்சி. வவுனியா மாநகர சபை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வசம். கொழும்பு மேயர் பதவி எங்களுக்கே, சொல்கிறார் ரஞ்சித். அதிக விலையில் உயிர் காக்கும் மருந்துகள். மருத்துவமனையில் தொடரும் பற்றாக்குறை. மஹிந்த ராஜபக்ச வாக்களிக்க செல்லாத காரணம் வெளியாகியது. கெஹலிய ரம்புக்வெல்ல கைது. பிரசன்ன ரணவீரவுக்கு விளக்கமறியல். அடுத்த பாப்பரசர் யார்? வத்திக்கானில் ஆரம்பமான இரகசிய மாநாடு.